நாளைக்கு ஆடி 1 ஆடி பண்டிகை. தலையாடி கொண்டாடக்கூடிய புது தம்பதியர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தலையாடி நல்லா சிறப்பாக கொண்டாடுவேங்க. என்னுடைய மகளுக்கும் இதுதான் முதல் ஆண்டு தலையாடி. என்னுடைய மகளுக்கும் என் மகன்களுக்கும் வாழ்த்துக்கள். தலையாடி எங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களை வரவேற்காக காத்துட்ருக்கிறோம். நாளைக்கு தேங்காய் சுடக்கூடிய நாள். நாங்கள் தேங்காயெல்லாம் சுட்டு அதை கொண்டு போய் விநாயகருக்கு போய் அதை படைச்சி கும்பிட்டு வருவோம். அந்த தேங்காயில் நெல் தானியங்கள் இதெல்லாம் போட்டு அதை நல்லா முழுன்னு தேய்ச்சி அதை நெருப்பில் காட்டி அதை வேக வச்சு அதை கொண்டு போய் விநாயகருக்கு படைச்சி அவருக்கு கொஞ்சம் படைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு இந்த ஆடி பண்டிகையை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த ஆடி பண்டிகை முடிஞ்சு எங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி, நெசவு தொழில் வியாபாரத்தில் சொல்கிறேன், அந்த வியாபாரத்துலேயும் சரி எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஏன்னா பட்டு சீலையெல்லாம் எங்களுக்கு நிறையா தேங்கி நிற்கிது. அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய கடைக்காரங்க எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் தள்ளுபடியில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. தள்ளுபடியிலையும் நாங்களும் கொடுத்துருக்குறோம். அந்த பெரிய பெரிய கடைகளுக்கு நல்லா வியாபாரமானால் எங்களுக்கு அந்த வியாபாரத்தில் எங்களுக்கும் நல்ல ஒரு பயன் இருக்குது. பட்டு சீலை வாங்குங்க, கைத்தறி சேலைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா கைத்தறி சீலை தான் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் கடைக்கார கேட்டிங்கன்னா தான் அவங்க கைத்தறி சீலை எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா விலை குறைவாக தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டில் பவுர்லூம்ஸ் தறியில் ஓடக்கூடிய விசத்தறியில் ஓடக்கூடிய சிலை தான் எடுத்து கொடுப்பாங்க. அதனால் கைத்தறி சீலை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஆடி சிறப்பு எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி சிறப்பாக இருக்க ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப்பை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி.